அடடடடா! ட்ரவல் பிரபீஸு என்னம்மா இந்த அடி அடிக்கிற? போன மேட்ச் தான் செஞ்சுரி போட்டேன்னு பார்த்தா இந்த மேட்ச் 50 சும்மா இம்மா போடலைங்க. அதுவும் அந்த ஆரன் ஹரிடின்னு ஒருத்தன் பவுலர் இருக்கான் பாருங்க. அவன் வந்தவனையும் அக்கா முக்கா 4 6. அதுவும் எப்படி தலைவன் தலையை கீழே தான் பாக்குறான், பால் வந்து ஸ்டேடியத்துக்கு மேல போய் விழுவுது. ஹர்திக் பாண்டியா ஸ்டைலா முன்னாடி பாப்பாப்ல, இந்த மனுஷன் தரைய மட்டும் தான் பாக்குறாப்புல, பால் ஸ்டேடியத்தை விட்டு வெளில போகுது. 2 பால் மாத்தி விட்டானுங்க. மொத்தத்துல டிபி வந்து ஆஸ்திரேலியா பாலர் எல்லாருக்கும் பிபி ஏற்றி விட்டாப்லன்னா பாத்துக்கங்க. பத்தாவதுக்கு அவர் அங்க அடிச்சு பொழந்துகிட்டு இருக்க இங்க அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சிஎஸ்கே தரப்புல இருந்து விடுறாங்க. என்னன்னா நாங்க வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படிதான் ட்ரெவல் பிரிவிஸ 2025 இருந்து 2027 வரையும் ரூல்ட் அவுட் ஆனா எங்களோட பிளேயருக்கு பதிலா, அதாவது நம்ம குரூப் மீல் சிங் இருக்காப்ல அவருக்கு பதிலா தான் நாங்க இவரை சைன் பண்ணிருக்கோம். அதோட ப்ரூஃப் அண்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் போட்டு ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. இதை எதுக்கு விட்டாங்கன்னு கேட்டீங்கன்னா, நம்ம அஸ்வின் அண்ணா இருக்காப்ல அவரோட யூடியூப் சேனல்ல வந்து ட்ரெவல் பிரிவிஸ் ஃபியூச்சருக்காக காசு நிறைய கொடுத்து தான் சிஎஸ்கே சைன் பண்ணிருக்காங்க அவரை. அதாவது சிஎஸ்கே தங்களோட பர்ஸ்ல வச்சிருந்த அமௌண்ட் இல்லாம எக்ஸ்ட்ரா வெளியே உள்ள பணத்தை கொடுத்து வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி உளறி விட்டு போயிட்டாப்ல. அது பெரிய சர்ச்சையாகி போச்சு பாருங்க. அதனால இப்ப ஒரு அபிஷியல் ஸ்டேட்மெண்ட் சிஎஸ்கே தரப்புல இருந்து விட்டுருக்காங்க. சரி, இப்ப ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ட்ரெவல் பிரிவிஸ் 50 அடிச்சதுக்கு அப்புறம் வேற யாருமே அடிக்கல. 172 தான் டார்கெட். 173 ஒரு பால் இருக்கையிலேயே அடிச்சு முடிச்சிட்டாங்க ஆஸ்திரேலியா. அதுக்கு மெயின் காரணம் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கிளைன் மேக்ஸ்வெல்லும் மிச் மார்ஷும். அப்புறம் சீரீஸையும் ஆஸ்திரேலியா தூக்கிட்டு போயிருச்சு. 2-1 அடிப்படையில ஆஸ்திரேலியா வின் த சீரீஸ். இந்த சீரீஸோட பிளேயர் ஆஃப் த சீரீஸ் யாருன்னு கேட்டீங்கன்னா, நம்ம டீம் தேவிட்டு தான். அந்த பயப்புல இந்த சீரீஸ்ல கொஞ்சம் நஞ்சமா அடிக்கல, பொலன்னு பொழந்து வச்சிருக்கான். என்ன இந்த மேட்ச்ல தான் அவர் கான்சென்ட்ரேட் பண்ணல, ஆனா போன மேட்ச்ல எல்லாம் பொழந்து கட்டிட்டாப்ல. அப்புறம் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டு போயிருங்க.